வெல்கம் டு கேஜன் கணிதன். ஐம் ஸ்வேதா. எனக்கு சான்சர் மீடியமான நிவேதா இருக்காங்க. ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் அண்ட் மிஷினரிஸ் இருந்து கெப்லர் டர்பைன் பற்றி பார்க்கலாம். கெப்லர் டர்பைன் வந்து இட் இஸ் ஒன் ஆஃப் த டைப் ஆஃப் டர்பைன் டைப் சொல்றாங்க. கெப்லர் டர்பைன் வந்து என்ன சொல்றாங்கன்னா இட் இஸ் a reaction turbine. ஃபர்ஸ்ட் என்னன்னா இஸ் a reaction. So reaction turbine அப்படினா both kinetic energy and pressure energy ன்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் இதோட ஃப்ளோ எப்படி இருக்கும்னா ஆக்சியல் ஃப்ளோவா இருக்கும். ஆக்சியல் ஃப்ளோனா அப்படின்னா இப்போ வந்து வாட்டரும் இந்த ஃப்ளோல டவுன்வர்ட்ஸ் டைரக்ஷன்ல வருது. இந்த ஷாஃப்ட்டும் நமக்கு வந்து இந்த டைரக்ஷன்ல ஆக்சிஸ் வழியா நமக்கு வந்து ஃப்ளோ ஆகுறதுனால நமக்கு வந்து ஆக்சியல் ஃப்ளோ இருக்கும். ஸோ இதோட ஹெட் வந்து எப்படி இருக்கும்னா கம்மியா இருக்கும், லோ ஹெட்டா இருக்கும். அப்போ லோ ஹெட் வந்து கம்மியா இருக்குன்னா நமக்கு ஸ்பெசிஃபிக் ஸ்பீட் வந்து கம்மியா இருக்கும், அதிகமா இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ ஹை ஸ்பெசிஃபிக் ஸ்பீட் அண்ட் ஹை டிஸ்சார்ஜ். ஸோ வந்து இந்த ஹெட் வந்து எவ்வளோ ரேஞ்சில் இருக்கும்னா அப் டு 60 மீட்டராக இருக்கும். ஸ்பீடு வந்து ஸ்பெசிஃபிக் ஸ்பீட் எவ்வளோ இருக்கும்னா 300 to 1000 இருக்கும். இந்த இதில் வந்து என்ன கெப்லர் டர்பைன் என்ன சொல்கிறாங்கன்னா ப்ரெஷர் அவுட்லெட் இஸ் லெஸ் தென் ப்ரெஷர் இன்லெட். ஸோ ப்ரெஷர் இன்லெட் ப்ரெஷர் வந்து அதிகமாக இருக்கும் கம்பேர்ட் டு அவுட்லெட் ப்ரெஷர்னு சொல்கிறாங்க. அதனால நமக்கு என்ன இருக்குன்னா டிராஃப்ட் டியூப் வந்து தேவைப்படுது. ஓகே, கெப்லர் டர்பைன்ல என்ன சொல்றாங்கன்னா இது வந்து ஒரு ரியாக்ஷன் டர்பைன் அப்படின்னு சொல்றாங்க. இதுல வந்து ஆக்ஷன் ஃப்ளோ நடக்குது அப்படின்னு சொல்றாங்க. இந்த கெப்லர் டர்பைன் வந்து லோ ஹெட் இருக்கும். இப்போ லோ ஹெட்டா இருந்துச்சுன்னா ஹை ஸ்பெசிஃபிக் ஸ்பீட் அண்ட் ஹை டிஸ்சார்ஜ் இருக்கும். அவன் எவ்வளோ ஹெட்டா இருக்கும்னா அந்த லோ ஹெட்டோட அப் டு வந்து 60 மீட்டர் முடிவில் இருக்கும். ஸ்பெசிஃபிக் ஸ்பீட் வந்து 300 to 1000 மீட்டர் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் ப்ரெஷர் அவுட்லெட் இஸ் லெஸ் தென் ப்ரெஷர் இன்லெட் அப்படின்னு சொல்றாங்க. இந்த கண்டிஷன் இருக்கிறனால டிராஃப்ட் டியூப் வந்து தேவைப்படுது அப்படின்றது சொல்றாங்க. இப்போ வந்து கெப்லர் டர்பைனோட பாயிண்ட்ஸ் பார்க்கலாம். இதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஷாஃப்ட் இருக்கு, கைட் பிளேடு, ரன்னர் பிளேடு, ஹப்பு, டெயில் ரேஸ். ஸோ வந்து இதில் என்ன பண்ணுவாங்கன்னா வாட்டர் வந்து இங்கே ஃப்ளோ ஆகும். கைட் பிளேடு வந்து என்ன இருக்குது, கைட் பிளேட் அண்ட் ரன்னர் பிளேட் வந்து என்னன்னா அட்ஜஸ்டபிள் பிளேட். ஸோ இதில் ஒரு பாயிண்ட் என்னன்னா அட்ஜஸ்டபிள். கைட் பிளேடையும் ரன்னர் பிளேடையும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஹப் இந்த இது வந்து ஹப்னு சொல்லுவாங்க, இதை வந்து ஷாஃப்ட்னு சொல்லுவாங்க. இந்த டிஸ்டன்ஸ் வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா டிபி அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் இந்த டிஸ்டன்ஸ் வந்து ரன்னர் பிளேடோட டிஸ்டன்ஸ் வந்து டி நாட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டெயில் ரேஸ்ல வந்து இருக்கும்னா ப்ரெஷர் வந்து கம்மியா இருக்கும், இங்கேயும் ப்ரெஷர் வந்து கம்மியா இருக்கும். ஸோ அதனால என்னன்னா இங்கே டிராஃப்ட் டியூப் வந்து இந்த இடத்துல பிளேஸ் பண்ணுவாங்க. டிராஃப்ட் டியூப் வந்து இங்கே பிளேஸ் பண்ணாங்கன்னா நமக்கு வந்து ப்ரெஷர் அதிகமாக கிடைக்கும். ஸோ அதனால ஹை ப்ரெஷர் வந்து லோ ப்ரெஷர் வந்து போகும். இப்போ வந்து டிராஃப்ட் டியூப் பிளேஸ் பண்ணலைன்னா இந்த வாட்டர்லாம் நமக்கு வந்து ரிவர்ஸில் வந்து நடக்கும். ஸோ அதனால இது ஃபெயிலியர் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கிறதுனால இங்கே டிராஃப்ட் டியூப் வந்து பிளேஸ் பண்ணுறாங்க. யூ டு இன்க்ரீஸ் த ப்ரெஷர்னு சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஹைட்ராலிக் எஃபிஷியன்சி. ஹைட்ராலிக் எஃபிஷியன்சி வந்து ஈட்டா ஹெச் அப்படின்னு சொல்லுவாங்க, which is equal to V omega 1 U1 divided by GH. So V அப்படினா வெல் velocity and U1 னா ரன்னர் velocity சொல்றாங்க. H அப்படினா net head. டிஸ்சார்ஜ் வந்து Q ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க, which is equal to pi by 4 into D naught square minus dV square into Vf சொல்றாங்க. D naught அப்படினா என்னன்னா ரன்னர் பிளேடோட டயாமீட்டர் and dB அப்படினா என்னன்னா ஹப்போட டயாமீட்டர்னு சொல்றாங்க. into Vf னா flow velocity. ஸ்பீட் ரேஷியோ வந்து இது எவ்வளவு இருக்கும்? ஃபார் கெப்லர் டர்பைன் ஸ்பீட் ரேஷியோ எவ்வளவு இருக்கும்னா 1.4 to 2 ஆ இருக்கும். ஃப்ளோ ரேஷியோ வந்து என்ன இருக்கும்னா Vf1 equal to Vf2. ஸோ இன்லெட் ஃப்ளோ வெலாசிட்டி வந்து இன்லெட் ஈக்குவல் டு அவுட்லெட்னு சொல்றாங்க. இது எவ்வளோ இருக்கும்னா 0.7 இருக்கும். வித் ரேஷியோ எவ்வளோ இருக்கும்னா 0.1 to 0.3 இருக்கும். நம்பர் ஆஃப் பக்கெட்ஸ் ஃபார் கெப்லர் வந்து 4 to 8 இருக்கும். டிகிரி ஆஃப் ரியாக்ஷன் வந்து எவ்வளோ இருக்கும்னா 0.5 to 1 ஆ இருக்கும். இதுல வந்து கெப்லர் டர்பைன்ல வந்து என்ன இருக்கும்னா ஏரியா ஆஃப் இன்லெட் ஈக்குவல் டு ஏரியா அவுட்லெட். ஸோ ஏரியா வந்து இன்லெட்லயும் அவுட்லெட்லயும் ஈக்குவலா இருக்கும்னு சொல்றாங்க.
இந்த வீடியோ மூலமா கப்ளைன் டர்பைன்றது சில கான்செப்ட் கற்றுக்கிட்டோம். சொல்லி கொடுத்தது தேங்க்யூ சொல்லிடலாம். தேங்க்யூ சாம்பியன்ஸ்.